வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம எதை பற்றி ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போகிறோன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஒரு சில நாட்கள்னு சொல்ல முடியாது, ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அமைப்பு சாரா தொழிலாளர் அதோடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இதனால் பார்த்தீங்கன்னா யாரும் எந்த ஒரு ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியாமையும், எந்த ஒரு கிளைமும் உங்களால் அப்ளை பண்ண முடியாமல் இருந்தது. அந்த அண்டர் மெயின்டெனன்ஸ் அந்த ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்த டாக்குமெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எரேஸ் ஆகிட்டுருக்குது. அது எல்லாத்தையும் ரீஅப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வர ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன விஷயம் சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போட்டு TNUWWB அப்படிங்கிறது டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்தோடனே இது கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா விண்ணப்பத்தின் எண்ணெய் அறிய அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் போய்ட்டு இதில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. கொடுத்து கீழே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நீங்கள் ஒன்று நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் சரி, ரினியூவல் பண்ணியிருந்தாலும் சரி, கிளைமுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் பார்த்திங்கன்னா அந்த சைட்டில் வரும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா விண்ணப்பத்தின் நிலை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மேலே விண்ணப்பத்தின் எண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அங்கே உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் யூஸ் பண்ண அதே மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே போட்டுக்கோங்க. கீழே போட்டு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஓப்பன் ஆகும். அதாவது நீங்கள் போர்டில் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ரினியூவல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கிளைமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைவ் ஃபோட்டோ, அவங்களோட சிக்னேச்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது இன்கேஸ் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு 1 or 2, 3 வீக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டே ஓப்பன் ஆகலை, அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க சர்வர் இஷ்யூவாக எந்த ப்ராப்ளத்தால் டேட்டா எல்லாமே எரஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. நியூவாக அப்ளை பண்ணவங்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் கிளைமுக்கு அப்ளை பண்ணியிருந்தவங்களும் சரி, ரினியூவல் பண்ணியிருந்தவங்களும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவுமே பார்த்திங்கன்னா எரஸ் ஆகிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் லைவாக எடுக்கிற ஃபோட்டோ, அப்புறம் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் புதுசாக அப்லோட் பண்ணமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா எரஸ் ஆகிட்டுருக்குது. அந்த ரீசப்மிட் அப்படிங்கிற பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு. நீங்கள் அது மூலியமாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேட்டா உள்ளே இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்படி செக் பண்ணி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பல பேர் ரினியூவல் பண்ணவோ, இல்லை நியூவாக போர்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவோ, அது மட்டும் இல்லாமல் கிளைமுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் மறக்காமல் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எப்படி செக் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா சேம் இதே தான். இதே மெத்தடை பயன்படுத்தி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இதே இஷ்யூ தான் வந்திருக்கு. கண்டிப்பாக அதனால் மறக்காமல் தெரியாதவங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சொல்லி எல்லா டாக்குமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஅப்லோட் பண்ணுங்கள். ரீஅப்லோட் பண்ணால் மட்டும்தான் அது ஓகே ஆகும். இல்லைன்னா இப்படியே தான் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய தெரியாது. அவங்களாம் தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க.